ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயம் நாளைக்கே உன்னை வந்து சேரும்படி இன்று இரவோடு இரவாகவே நான் அதிசயத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. இனிமே நீ கவலைப்படாத. இப்பொழுது இந்த நாளில் நீ எதுக்காக அதிகமா மனவேதனைப்பட்டு வருத்தப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தியோ அதை உனக்காகவே நான் சிறப்பா முடிச்சு கொடுக்க போறேன். அந்த பிரச்சனையை சரி செஞ்சு அந்த விஷயத்தையும் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்தபடியே முடித்து கொடுப்பதற்காக தான் இன்றிரவு அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன் என் செல்லமே. இனி நீ துளி அளவு கூட கலங்கவோ கவலைப்படவோ கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் அல்லவா. அன்பிற்காக இந்த உலகத்துல எல்லா மக்களும் ஏங்குறாங்களே தவிர்த்து அதே அன்பை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. உன்னிடமிருந்து எது வெளியில் போகுதோ அதுதானே மீண்டும் உன்னிடம் வந்து சேரும். முதல்ல நீ உன்னுடைய அன்பை வெளிப்படையாக கொடுக்க பாரு. வெளிப்படையாக செலுத்தாத எந்த அன்பும் உண்மையானதாக இருக்காதுன்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு குழந்தையே, இந்த உலகில் யாரையுமே அற்பமாக நீ நினைச்சிடாத. ஏன்னா அப்படி அற்பமாய் நினைக்கக்கூடிய மனிதர்களில் பல பேரு நாளைக்கு அற்புதமா தங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லா மனிதர்களையும் சமமா நினைச்சு எல்லா மனிதர்களுக்கும் நல்ல பேச்சையும் நல்ல வார்த்தைகளையும் அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்க பாரு. நீ விரும்பாம வேணா வேணான்னு சொல்லக்கூடிய கஷ்டமும் துன்பமும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும்போது நீ விரும்பி ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிற இன்பமும் வெற்றியும் உன்னை வந்து சேராமல் இருந்துடுமா என்ன? நிச்சயமா நல்லது நடக்கும். நீ மட்டும் மனசுல ஏ சாயப்பா எனக்காக நல்லதை செய்வான்னு நம்பிக்கையோட இந்த இரவு பொழுதை கடந்து வா. நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த வெற்றியை நிச்சயமாக உனக்கு கொடுத்துடுவேன் என் செல்லமே. யாரோ ஒருத்தர் நம்மளை ஏளனமா பேசுறாங்களே, நமக்கு பின்னால கேலியும் கிண்டலுமா பேசி நம்ம குடும்பத்தை பத்தி தரக்குறைவாகவும் மதிப்பு குறைவாகவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சு ஓரிடத்துல நீ சோர்ந்து போய் நிற்கவே கூடாது. யார் உன்னை பற்றி நல்லதாக பேசினாலும் சரி கெட்டதாக பேசினாலும் சரி நீ தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருந்தீனா அவங்க உன்னை விட்டுட்டு அடுத்து வேற யாரையாவது பார்த்து கேலி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வேலை. ஆனா உனக்கு 1000 வேலை இருக்கு. உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றணும். உனக்கான வெற்றி கயிற்றை நீ தொடணும். உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியா செஞ்சு வெற்றியாளனாக இந்த உலகத்துல நீ வலம் வரணும். அப்படிப்பட்ட என் அன்பு குழந்தையான நீ தேவையில்லாத சிறு மனசு கொண்ட மனிதர்களின் எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லவே வேணாம். காலங்கள் மாறினாலும் சரி காட்சிகளே மாறினாலும் சரி உன்னுடைய லட்சியத்தை மட்டும் நீ மாற்றக்கூடாது என் செல்லமே. எப்போதும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வலியும் வேதனையும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற மனுஷன்தான் நல்ல மனுஷன். அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்டவர்கள் யாரையும் காயப்படுத்தி பார்க்கவும் மாட்டாங்க. யாருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கவும் மாட்டாங்க. நீயும் எல்லா மனிதர்களும் நல்லபடியாக நடந்து கொள்ள பாரு. எக்காரணம் கொண்டும் யாருடைய மனதிற்கும் வலியையோ வேதனையோ கொடுத்துடாத. உன்கிட்ட இல்லாததையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம உனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு நிம்மதியா வாழப்பாரு. உன் வாழ்க்கை சிறப்பாகவே மாறிவிடும் என் செல்லமே. பல நேரங்கள்ல இதுதான் எனக்கு ஆசை, இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய லட்சியம்னு நீ சரியான விஷயங்களை தான் நீ தீர்மானிக்கிற. ஆனா அதை செய்வதற்கான வேலைகளில தான் கொஞ்சம் தவறான செயல்களை செய்து விடுகிறாய். அதனால்தான் சொல்றேன், ஒவ்வொரு செயலையும் நிதானமா யோசிச்சு செஞ்சினா நீ நினைச்சபடியே உன்னுடைய லட்சியத்தையும் அடைந்து விடலாம் என் செல்லமே. என்ன இது வாழ்க்கைன்னு சலிச்சுக்கிட்டு வாழ்றவனுக்கு வாய்ப்புகளே கிடைச்சாலும் கூட எங்க இது தவறா போயிடுமோன்னு ஆபத்தை பற்றி மட்டும்தான் சிந்திப்பான். அதனாலதான் சாதிக்கக்கூடிய ஆளாக நீ இரு, சலித்து கொள்ளக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. ஆபத்தே நிகழ்ந்தாலும் கூட அதுல ஏதாவது உனக்கு நல்லது நடக்குமான்னு உனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பார்க்க சொல்றேன். வாய்ப்பு கிடைக்கும் போது ஆபத்தை யோசிக்க கூடாது. ஆபத்து வரும்போது அதுல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்க மறக்க கூடாது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதன் மூலமாக நீ முன்னேற முடியுமான்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இரு. நல்லது நடக்கும்.